வணக்கம் யுவர்ஸ், வெல்கம் டு கருவாப்பிலை சமையல். நிறைய பேர் கேட்டதுனால நான் டயட் ரெசிபி அது மாத்திரம் இல்லாமல் 2 in 1 போட்டிருக்கேன். அதாவது சுகர் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு ஹெல்த்தி ரெசிபியாக இருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்டுக்கு நம்பர் 1 இருக்கும், டயட்டுக்கும் நம்பர் 1 இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 in 1 ரெசிபி போடுறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெஜிடபிள் சாலட் குக் பண்ணாமல் சாப்பிட்றதுனால அதில் இருக்கிற விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே நமக்கு சேரும். அதே டைமில் நார்ச்சத்தெல்லாம் இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு ஃபுல் டயட்டாக இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ்னு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காவை தோலை சீவிட்டு நறுக்கிறாரு. இப்போ யார் நறுக்கிறா அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? என்னோடய ஆட்கார் தான், எங்கள் ஹஸ்பண்ட் தான் நறுக்கிறாரு. அப்படியே மிஷின் கட்டிங் மாதிரி நறுக்குவார். அதை கட் பண்ணுறதை பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்கும், ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க, அவரை எப்படி நறுக்கினார்னு சொல்லுங்கள். இப்போ ரெண்டாவதாக கேரட் நறுக்கிறார். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அப்படியே நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. அவர் தான் டெய்லி எங்கள் ஆட்கார் தான் காய் நறுக்கி தருவார். ஸோ மாங்காய் நறுக்கியாச்சு, கேரட் நறுக்கியாச்சு, இப்போ வெள்ளரிக்காய் நறுக்கிறார். ஸோ இப்போ நம்ம என்னென்ன காயெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் சேலடுக்கு. நான் காமிச்சது தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, வேறு என்ன டிஃப்ரெண்ட் காய் உங்களுக்கு பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேலடுக்கு நான் எடுத்துருக்கிறது கேரட்டு, குக்கும்பர், மாங்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ தக்காளி நறுக்கிறாரு. நம்ம தேவையான அளவுக்கு நறுக்கிக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை மாதிரி ஃபுல்லாக நறுக்கினா கூட நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு கலந்து காமிக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அழகாக அந்த பாருங்களேன், நறுக்கும் போதே எப்படி ஒரு அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நறுக்கிறது நல்லா இருக்கா, இல்லை நீங்கள் எப்படி நறுக்குவீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுங்களேன், அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கேட்குறீங்க இல்லையா யாரோட கையின்னு கேட்பீங்க, அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ தக்காளி நறுக்கியாச்சு, இப்போ வெங்காயம் நறுக்கின்னு இருக்காரு. ஸோ அதுவும் சின்ன வெங்காயம் போட்டால் பெட்டராக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் ப்ரிஃபர் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் தேவையான அளவு தான், சும்மா ஒரு 10 இல்லை 5. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேரட்லாம் நறுக்கியாச்சு, குக்கும்பர் நறுக்கியாச்சு, மாங்காய் நறுக்கியாச்சு, எல்லாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். தக்காளி, வெங்காயம் எல்லாம் அப்படியே அழகாக டிஸ்பிளே பண்ணியாச்சு, காமிச்சாச்சு உங்களுக்கு. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம், அது லெமனை புழிஞ்சால் தான் அது டேஸ்ட் இருக்கும், என்ன தான் நம்ம மாங்காய் போட்டாலும். ஸோ இப்போ நான் கொஞ்சமாக போட்டு கலந்து காமிக்கிறேன். கேரட்டு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி நான் ஓரளவுக்கு கலந்து காமிக்கிறேன், ஃபுல்லாக போடலை. அதுக்கடுத்தது மாங்காய் போடுறேன். மாங்காய் வந்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மாங்காய் மிஸ் பண்ணாமல் போடுங்க. இப்போ வந்து குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய் போடுறோம். இதெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு வந்து ஒரு சுவை வேணும் இல்லையா, அதுக்காக கண்டிப்பாக நம்ம என்ன சேர்க்கலான்னா சாட் மசாலாவை ஒரு 2 பிஞ்ச் எடுத்துக்கோங்க, அதை போட்டு கலக்குங்க. இப்போ நான் சும்மா உங்களுக்கு கலக்கிறதுக்கு காமிக்கிறேன். இப்போ சாட் மசாலா போட்டுட்டு கலக்க போகிறேன். இந்த சாட் மசாலா போட்டுட்டேன், இப்போ கலக்கிடுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு காரம் வேணும் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை கலக்கினோடனே மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். அப்புறமா லெமன் கண்டிப்பாக புழியணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் லெமனும் மேலே புழிஞ்சிடணும். இப்போ இதெல்லாம் புழிஞ்ச உடனே அதோட டேஸ்ட்டே தனியாக அலாதியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த சாலடோட இந்த காயோடு நிறுத்தாமல் உங்களுக்கு பிடிச்ச காய் எல்லாமே, சாப்பிடக்கூடிய காயெல்லாம் சேர்க்கலாம். ஈவன் சவு கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சேலட் ரெடி ஆகிடுச்சு. இது டயட் ரெசிபி, வயசானவங்களுக்கெலாம் சாப்பிடணும். ஆனால் யங்ஸ்டருக்கு இது மாத்திரம் கொடுத்தா பிடிக்குமா, அவங்களுக்கு வேறு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட சேலட் பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும், ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, சரிங்களா? டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம ப்ராசஸ்டு இந்த சாஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். வேணுன்னா 1 ஸ்பூன் உடச்ச கடலை போட்டு அரைச்சி ஒரு சட்னி ரெடி பண்ணி அதை வந்து மேலே தடவிட்டு இந்த சாலடை வச்சுக்கலாம். ஆனால் நான் யங்ஸ்டருக்கு கண்டிப்பாக கேட்பாங்க, அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 இது தடவி இதை போட்டு ரேப் பண்ண போகிறேன்.
இருங்க காமிக்க பாருங்கள். இப்போ நான் 2 சப்பாத்தி எடுத்துட்டுருக்கேன். இது மேலே டாஃபிங்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சமாக மைனஸும் கொஞ்சம் சில்லி செஸ்வான் சாஸ் 2 போட்டிருக்கேன். இதை நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா அடியில் ஒரு பேஸ் இருந்தால் தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரோல் பண்ணி தான் கொடுக்க போகிறேன், காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலாக ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க இல்லையா, அதனால் ஹெல்த்தியாகவும் இருக்கும். தைரியமாக நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ அழகாக ஜம்முன்னு நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. சப்பாத்தி ஃபுல்லாக தடவியாச்சு. இப்போ நம்ம சேலட் எடுத்து இதில் வைக்க வேண்டியது தான். வச்சு ரோல் பண்ணால் சூப்பரான வெஜ் ரோல் ரெடி. அதுவும் என்ன, குக் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறோம். அதனால் அதுக்கு ஒரு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போடணும் நீங்கள், சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நிறையா போட்டிருக்கேன் நான் காய். அந்த அளவுக்கு காய் நீங்கள் வைக்கலாம். இதை வச்ச உடனே ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க. பாருங்கள், ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சா? பார்த்தா பிடிச்சிருக்கா? அவ்வளோதான், கடிச்சு சாப்பிடுங்க. வாங்க சாப்பிட்லாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக சாப்பிட்றோம். நன்றி, வாழ்த்துக்கள்.